என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது பேக்காகி வருமோ நல்லா வரும். சரிங்களா, இதுதான் என்னுடைய கிச்சன் ஷெல்ஃப். பயந்துராதீங்க. பெருநாட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். அண்ட் இதெல்லாம் எப்படி சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வ்ளாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டே இன் மை லைஃப் மாதிரி தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹபி டியூட்டி போயாச்சு. ஐ மீன் நேற்றே அவங்க டியூட்டி கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து அக்காவும் இல்லை. ஸோ நானும் அஸ்லான் மட்டும்தான் வீட்டில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அக்கா வந்துட்டு அங்கே வந்துட்டு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ரம்லான் ஃபுல்லாகவே அவள் இங்கேயே வந்துட்டு போயிட்டு ரொம்ப அவளுக்கு டயர்டாயிட்டா. சரி இன்றைக்கி வந்து என்ன அங்கே வா, நீ நம்ம அங்கே 2 days இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. சரி இப்போ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வ்ளாக் எந்த மாதிரி மாறும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ரியலிஸ்டிக்காக நம்ம வ்ளாக் எடுக்கிறனால நம்ம வ்ளாக் எப்படி வேணாட்டியும் மாறலாம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன் வீடியோவில். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ரொம்ப லாங்காக பேசுகிறேன் நினைக்க வேணாம். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நினைப்போம். எனக்கு வந்து இது நடக்கணும், இந்த மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். சில டைம் சொல்கிறேன், எப்போவும் இல்லை, சில டைம் நம்ம அடுத்தவங்களுக்காக யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இப்படி கெட்டது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில டைம் யோசிச்சிருக்கலாம். மேபி எல்லா மனுஷங்களும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது இல்லை. ஸோ யாராவது ஒரு டைம் நமக்கு வேணாதவங்க, நமக்கு பிடிக்காதவங்களை வந்து நம்ம நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம நல்லது நினைக்கிறது நமக்கு தானே வரும். இப்போ நான் நல்லது நினைக்கிறது எனக்கு தான் வருது. அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறதும் உங்களுக்கு தான் வருது. இதுதான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம சில டைம் நமக்கு நல்லதாக நினச்சோம், ஏன் கெட்டது நடந்துச்சு அப்படின்னு நினைக்கலாம். அது என்ன விஷயம்னா, நம்ம வேறு யாருக்காவது வந்து கெட்டது நினச்சிருப்போம், அது நமக்கு திருப்பி நமக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம யாருக்கு நினச்சாலும் சரி, நமக்கு நினச்சாலும் சரி, அடுத்தவங்களுக்கு நினச்சாலும் சரி, நம்ம கூட இருந்து யாருக்கு நினச்சாலும் நம்ம நல்லதே வந்து நினைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ரியாக்ஷன் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம எது நினச்சாலும் திருப்பி அது நமக்கு தான் வருதே தவிர நம்ம நினைக்கிறவங்களுக்கு போகிறது கிடையாது. நல்லது நினச்சாலும் அது நமக்கு தான், கெட்டது நினச்சாலும் நான் ரொம்ப பெருசாக சொன்ன மாதிரி இருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஷார்ட்டாக சொல்லலாம் தெரியாது. எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கும் அது புரிஞ்சுக்கலாம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரி, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சின்ன விஷயம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க. ஆக்சுவலாக நம்ம கிச்சன் மட்டும் இல்லை, ரூமே வந்து நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இதுக்கப்புறம் வெளில போயிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாம் இப்படியே கிடக்கு. நான் சொன்னல கண்டெய்னர்ஸ் பாருங்கள், கண்டெய்னர்ஸ் இதுதான் எல்லாமே அப்படி இப்படி இருக்குது. கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் தாங்க சூப்பர் குவாலிட்டி. ஆனால் எனக்கு மட்டும் இங்கே பக்கத்தில் டிமார்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இந்த வருஷம் இதுக்கப்புறம் நான் அன்வான்டாக எந்த பர்ச்சேஸும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் வந்து அப்படி நினச்சிருக்கேன். நம்ம எப்போவும் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். இப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், விழுகாதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்ச ஒரு ஐட்டத்தில் இந்த நம்மளோட கண்டெய்னர்ஸுமே ஒன்று. ஏன்னா வாங்கிட்டேன் ஆசைப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு பயமாக இருக்குது. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கா. சின்ன கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நானுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி பார்க்கலாம். நான் பயந்துட்டே இருந்தால் எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல. இதுதான் என்னுடைய கிச்சன் ஷெல்ஃப். பயந்துராதீங்க. பெருநாள் டைமில் க்ளீன் பண்ணி வச்சதுதான். அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை, இப்படி தான் கிடக்குது. சரி க்ளீன் பண்ணிடலாம், ஒன்றும் பெருசில்லை. இந்த 2 ஷெல்ஃப் மட்டும் எனக்கு க்ளீன் பண்ணால் போதும். கீழே வந்துட்டு இந்த கிராசரி ஸ்டோர் பண்ணுறதா இது நான் எப்படியும் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த 2 மட்டும் போட்ட பாட்டிலெல்லாம் தான் வந்து நான் எடுத்து வீசிட போகிறேன். பட் இந்த இது எனக்கு வேணும். இந்த குட்டி குட்டி இதெல்லாம் கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்க்காம வாங்கிட்டு வந்திருக்கோம். உடஞ்சிருக்கு தெரியுதா? இதுதான் செக் பண்ணி எடுப்போம். இல்லை இங்கே வந்து தான் உடஞ்சிதான்னு தெரியல. இதுதான் நம்ம வரும்போது காலில் எடுத்துகிட்டு வந்தோம், கஜகஜான்னு தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது மட்டும்தான் உடஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அதுதான் உடஞ்சிருக்காது. ஆனால் இந்தளவுக்கு குவாலிட்டி கண்டெய்னர்ஸ் எப்படி இவ்வளோ ரேட் சீப்பாக கொடுக்குறாங்க தெரியல. ஜஸ்ட் ஃபார் 99. வேறு உங்கள் ஊரில் இருக்கிற டிமார்ட்ஸில் இந்த மாதிரிலாம் இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குமா? திட்டு வாங்கிட்டே இருக்கேன். பெருநாள் வாங்கிட்டு வச்சது திட்டு வாங்கிட்டு இருக்கேன். என்னன்னா அது எல்லாத்துக்கும் வரப்போவோம் தான். அவங்க கேட்டதும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணுறது பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கோவம் வந்துருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஆனால் நம்ம பால்கனியில் வெயிலே இல்லை. இது முன்னாடி நம்ம இங்கே சிட் அவுட் இருக்குல்ல, சிட் அவுட்டில் சுத்தமாக வெயில் இல்லைங்க.
ஸோ இங்கே தான் நான் ஏதோ காய வைக்கணும் காய வைப்பேன். சரி அங்கே முடியாது, சரி இங்கே பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பார்த்தா இங்கே வேணால் ஒரு கிளாத் போட்டுட்டு அப்படியே வந்து காய வச்சிடலான் இருக்கேன். ஒரு துணி மட்டும் வச்சுருக்கோம், ரெண்டாக எடுத்துகிட்டு போய் வச்சிடும். இங்கேயே வச்சுட்டேன், அவ்வளோதான். இதெல்லாம் இங்கே வச்சு விட்டேன். நான் முன்னாடியே வச்சுட்டேன், ஏன்னா இப்போ கதவை எதுவும் சாத்த மாட்டோம், அதனால கொஞ்ச நேரம் முன்னாடியே இருக்கட்டும். இப்படியும் இன்றைக்கி லேட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். என்னோடய வேலை இன்னும் முடியல, வேலை முடிஞ்சாதான் நல்லா ஃபோன் பண்ணிட்டே இருக்கா அக்கா. சரி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி ஒரு 5 நிமிஷம் இதை கழுவி எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். அப்படி தான் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்வேன், டோட்டலாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அக்கா வந்து அன்றைக்கே கேட்டிருந்தான் வெண்ணிலா கேக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது செய்யலாமா அப்படின்னு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா எனக்கு இன்னும் வேலை நிறைய இருக்குது. எனக்கு வந்து சிஸ்டமில் தான் வேலை இருக்குது, மற்றபடி வேலை இல்லை. அது பாட்டுக்கு ஒரு டவுன்லோட் ஆகிட்டுருக்காது. அதுக்குள்ளே நம்ம அவளுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. நம்ம அன்றைக்கி அந்த கேக் செஞ்சதுக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்ருக்கா, ஒரு இந்த கேக் செஞ்சு தாடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது செஞ்சிடலாமா அப்படின்னு தோணுது, பேசாமல் அதை செஞ்சு விட்ருவோம். கேக் பண்ணலாம் பண்ண வேணாம் 2 ஐடியாவாக இருக்குங்க. என்னன்னா எங்கள் அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, கால் பண்ணிகிட்டே இருக்கா வாவான்ட்டு. இதுக்கிட்ட நான் இது வேறு சீக்கிரம் செய்யணும், 1 ஹவர் டைம் கேட்டிருக்கேன். சரி வேலை முடியல 1 ஹவர் இருக்குது அப்படின்ட்டு சரி சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு பண்ணிடுவோம். ஓகேவா, ஐட்டம்ஸே இருக்கான்னு தெரியும். மைதா இருக்குது, பட்டர் இருக்குது, பால் இருக்குது, வேறு என்ன முட்டை வேணும், முட்டை இருக்குது, வேறு கொக்கோ பவுடர், அவ்வளோதான். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. டக்குன்னு சர்க்கரை இருக்குது, சர்க்கரையும் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையே இல்லை. சர்க்கரை நம்ம அரைக்க கூட வேணாம் இந்த ரெசிபி. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மார்பிள் டீ டைம் கேக் தாங்க பண்ண போகிறோம். சாக்லேட் அண்ட் வெண்ணிலா கம்பைன் ஆகி வர மாதிரியான ஒரு கேக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் டக்குன்னு. ஓகேங்க, இப்போ வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து 250 கிராம்ஸ் வந்து மைதா எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்துட்டு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது 2 ஓகேவா. அடுத்ததான் நம்ம பட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 175 கிராம்ஸ் பட்டர் வேணும். அதாவது ரூம் டெம்பரேச்சர் பட்டராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஐ மீன் ரூம் டெம்பரேச்சர் எடுத்து வச்சுருங்க. நான் இப்போ தான் 15 மினிட்ஸ் வெளில எடுத்து வச்சேன், அதுக்குள்ளேயே அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. 35 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் வந்து சுத்தமாக எனக்கு செட்டே ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், அது சூப்பராக இருந்துச்சு அது. பட் இது வந்து டோட்டலி எனக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த வெயிங் ஸ்கேல். பட்டர் வந்து நல்லா க்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ண வேணாம், என்ன சுகர் ஆட் பண்ண வேணாம். இப்போ வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரல. இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடிக்க முடியும். வெண்ணிலா எசன்ஸ் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பார்த்துங்கன்னா தெரியும், கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நிறைய ஐட்டம் காணோன்ட்டு. அதில் இது ஒரு ஐட்டம், இந்த இதில் இன்னொன்று இந்த டோ மிக்சர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை காணும். அது இல்லாதனால இதுலேயே பண்ணுறேன். ஸோ பரவாயில்ல பண்ணுவோம். ஆன் பண்ணவே இல்லை, ஆன் பண்ணிவிட்டேன். அந்த இதுலாம் ஈஸியாக இருக்கும், அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் அது ஈஸியாக ரவுண்ட் ஆகும். பட்டரெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் இருக்காது, ஆனால் அதை காணும். பட்டர் நல்லா க்ரீம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பார்த்தா நம்ம எண்ணெயும் வந்துட்டு சுகர் போட்டுட்டு இந்த எண்ணெயும் நம்ம அடித்து எடுக்கணும். சுகர் மசாலா மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம். 200 கிராம் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். அப்படியே தான் ஆட் பண்ணுறேன், மிக்சிலெலாம் போடல. இதுக்கு அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா அரைக்கும். எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடியாக இருக்கணும். நான் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் 3 முட்டை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை திருப்பி சுற்ற விடணும்.
நல்லா ஸ்ட்ரைட் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் சுற்றணும். ஃபர்ஸ்ட் எக் ஆட் பண்ணி ஸ்டோவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஸ்க்ரேப் பண்ணி செகண்ட் எக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல்லாக சொல்லிவிட்டு ஆட் பண்ணி நம்ம சைட்ஸில் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு தேர்ட் எக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 250 கிராம்ஸ் நம்ம மைதா எடுத்துருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணி ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டர் எப்படி ஃப்ளஃபி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை அப்படியே வெளியில் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஸ்டாண்ட் மிக்சரோட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம மீதி எல்லாமே நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டோ ஹுக் இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் இந்த கையில் எதுவுமே எடுக்க வேணும். ஏன்னா எல்லா வேலையும் அதே பண்ணி கொடுத்துரும். அதே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. தெரியுதா? இந்த மாதிரி ஃப்ளஃபியாக அடிக்கணும். நீங்கள் பீட்டரில் அடித்து எடுத்தாலுமே இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃப் ஆகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் மறந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் இது சால்டட் பட்டரில் ஆட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதாவது அந்த ஸ்வீட்னஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃப்ளாரை. ஓகே, இதை வந்து நம்ம நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் இது பண்ணி விட்ருங்க. இந்த கட்டில் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணலாம். பீட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னா, லைட்டாக ஸ்லோலி இதில் வச்சுட்டு நீங்கள் பீட்டர்லேயோ இல்லை ஸ்டாண்ட் மிக்சர்லேயோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வந்துட்டு பேக்கிங் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறதில்ல அப்படி சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு இங்கே செட் ஆகுங்க. சரிங்களா? திடீர்னு நம்ம இங்கே வர ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. சரி வந்தோம், ஓகே ஹாப்பி தான் எல்லாம். பட் பிஸ்னஸ் வந்து இங்கே பண்ண நாங்கள் எதுவும் முயற்சி பண்ணலாம் தான் சொல்லணும். செட் ஆகலைங்கிறத விட நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படியே ஓடிட்டுருக்கு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. திடீர்னு ஒரு டைம் தோணும், என்னடா சும்மாவே இருக்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னு மைண்டுக்கு தோணும். அந்த டைமில் பார்த்துக்கலான்ட்டு இப்போதைக்கு நான் என்ன என்ஜாய் பண்ணுறோம் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு பேக் பண்ணுறது, பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை வந்து பண்ணுறேன். எல்லா ஃப்ளோருமே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஃபைனலி நம்ம பால் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது தான் நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் அந்த டோ ஹுக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டோ ஹுக்கில் அந்த பீட்ருக்கான ஹுக் இருக்குல்ல, எந்த ஒரு இடத்துல ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சா போதும் நமக்கு. ஓகேங்க? இப்போது நான் நல்லா காய்ச்சி அரைச்சி பால் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ல. இது எப்படி இருக்குன்னா, அந்த ப்ரெட்டுக்கு சம்டைம்ஸ் அந்த இருக்குல்ல ரொம்ப அதாவது பிரியோஷியா அந்த மாதிரி ஒரு ப்ரெட் இருக்குது, பிரியோஷி ப்ரெட் சம்திங், அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. அப்படியே இதுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்மளோட பூக்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேங்க. 77 டிகிரி செல்சியஸில் 1 கப் பால் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலாக பார்த்து எடுத்துக்குவோம். அதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ண விட்டுருவோம். நம்ம ஜென்டலாக மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான். இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் தான். இதை வந்து நம்ம கையில் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நாளாக மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குயிக்காக வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோம். அவ்வளோதான். நீங்கள் பீட்டர் இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ வந்து பேட்டர் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா மாற்றணும். அடியில் பார்த்தீங்களா கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கீழே எதுவுமே இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பேட்டர் கொஞ்சமாக நான் எடுத்துக்க போகிறேன். பேட்டர் நான் இதில் தான் மாற்றிக்க போகிறேன். நிறைய சாக்லேட் பேட்டர் நான் வைக்க போகிறதில்ல. நான் வந்து
இந்த அளவு தான் சாக்லேட் பட்டர் வைக்க போகிறேன். ஏன்னா அக்கா வந்துட்டு ஃபுல்லாக இந்த வெண்ணிலா டேஸ்ட்டில் தான் வந்து கேக். யூஸ்வலாக இந்த மார்பிள் கேக் எல்லோரும் பண்ணுறது தான் அந்த வெண்ணிலான்னு சாக்லேட் ஃப்ளேவரில். இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு ஃப்ளேவர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆல்மண்ட் ஃப்ளேவர் கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். ஏன்னா ஆல்மண்ட் எசன்ஸ் இருக்குது. வேறு என்ன கொடுத்தா அது சாக்லேட் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து சாக்லேட் தான் இன்ஃப்யூஸ் பண்ணுறேன். மேங்கோ எசன்ஸ் இருக்குது, ஸோ அது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். டைகரோட மேங்கோ எசன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு தோணுது. ஸோ கொஞ்சமாக மட்டும் கொடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். கொடுப்போமா வேணாம் எனக்கு டவுட்டாகவும் இருக்குது. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் எனக்கு நல்லா வருங்க. நான் இவ்வளோ மட்டும் ஆட் பண்ணுறேன், நிறைய ஆயிருமோ பயமாக இருக்கு. ஏன்னா இந்த எசன்ஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணது கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. அதனால தான் போட்டு மிக்ஸ் பண்ணிடும். நல்ல மனம் இருக்குது, நல்ல மனமாக இருக்குது. ஆக்சுவலாக இது சூப்பராக இருக்குன்னு தான் தோணுது எனக்கு என்னமோ. ஓகேங்களா? அண்ட் இதுக்கு அப்படியே விட்டுற போறியாமா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. அதையும் அப்படி விட போகிறது கிடையாது. அதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் கொடுக்க போகிறேன். இதுக்குமே இந்த பேட்டர் வந்து இதில் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு கொக்கோ பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதில் கொக்கோ ஃப்ளேவரும் இந்த மேங்கோ ஃப்ளேவரும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் செட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும், மறந்தாச்சு. சரி நல்லா தான் வரும்னு நினைப்போம். ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான். அது திக்னஸ் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்ததாக இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நிறைய பேர், எங்கள் அக்கா அப்படி அவங்க யாருமே சாக்லேட் ஃப்ளவர்ஸ் கிடையாது. எனக்கு மட்டுமே ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்டு, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட் பேட்டர் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம். அங்கங்கே அதை சுருள் வர்ற மாதிரி, ஸ்விரில் வர்ற மாதிரி மட்டும் கொடுக்கும். மற்றபடி நம்மளோட இந்த மேங்கோ பேட்டர் தான் வரப்போகுது ஃபுல்லாக. ஓகே, பசங்க பண்ணிடுவோமா? அவன் ரெடி ஆகிடுச்சு. அதனால் குயிக்காக நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பேட்டர் வச்சு இது போடலாம்னு நினச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண இதுலேயே போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணேன், நான் என்ன நினச்சேன், இந்த இது இருக்குல்ல ஐஸ்கிரீமோட அந்த இது வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலான்னு நினச்சேங்க. எனக்கு டைம் இல்லை, ஏன்னா அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. கரெக்ட் டைமுக்கு வைக்கணும். பார்க்கணும் வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து அவங்க போட்டணும். நடுவில் வர மாதிரி சின்ன இதுதான் இருக்கா, அதனால் நான் இதுலேயே லோஃப் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறதும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் இதே மாதிரி நாளாக போட்டுடுறேன். அங்கங்கே ஏதாவது வேலை பண்ணேன். சாக்லேட்டோட இது போட்டுறேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது பேக்காகி வரும்போது நல்லா வரும். சரிங்களா? ப்ரீஹீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம சேம் 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 40 மினிட்ஸ் இது பேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்கள், பேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எப்படி நீட்டாக கொண்டோம். இதெல்லாம் நம்ம போட்ட இடத்துல போடலான்னா செட் ஆகாது. அதனால் அதை மட்டும் போட்டுக்குவோம். ஏன்னா கவுண்டர் டாப் இப்போ தான் க்ளீன் பண்ணேன், அதுக்குள்ளே எல்லாமே இதாகிடுச்சு. சரி, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, எப்படியும் 45 மினிட்ஸ் இது பேக் ஆகும். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ் கழிஞ்சு அதை ஆடுறதுக்கு டைம் இருக்குது. சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா அது பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்க போகிறேன். அஸ்லான் இப்போ தான் வந்து என்கிட்ட இது கேட்டான், நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கு யூஸ் ஆகுது, எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.
பார்த்தீங்களா வந்து பேக் ஆகிட்டுருக்கு. கேக் பேக் ஆகிட்டுருக்குல்ல, ஒரே நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன பைக்குக்காக உங்களுக்கு பைக்லாம் நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். இதை வந்து மேலே வச்சோம். இந்த டைமில் மெயினாக கை எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டா மேலே வந்துட்டு அது பிளாக் ஆகாது க்ரஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எல்லோ கலர் அண்ட் சாக்லேட் ரெண்டும் கலந்த மாதிரி வரும். ஸோ கேக் எப்படி வரும்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஏன்னா மேங்கோ ஃப்ளேவரு. இன்னொரு விஷயம், நீங்கள் சக்தியில் எங்கேயும் இருக்கீங்க, இங்கே பக்கத்துலலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு விப்பிங் க்ரீம் எதுவும் கிடைக்குதா என்னட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தடவை லைவ் வந்தப்போ சக்தியிலேருந்து ஒருத்தவங்க நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து தெரியல சரியா. ஸோ நீங்கள் இருக்கீங்க யாராவது அப்படின்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் இங்கே பக்கத்தில் எங்கேயோ கிடைக்கும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்துட்டு கிடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, செக் பண்ணிப்போம். சரிதான், உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இப்படியே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். வா, செம்ம சூடாக இருக்குது. மெயினாக ஆஃப் பண்ணிடணும். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது மேலே இப்படி தான் வரும், இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, பீஸ் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பேக் பண்ணலாங்கிற ஐடியா வந்ததே. சரி, வீடியோ வந்து ஏறிட்டுருக்கு, அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சரி, நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். அது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி இப்போது அது இதனால நான் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னாச்சு, கேக் ஆறணும். சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்ல பாட்டில்ஸ் எல்லாம், அதில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ நம்ம எதை பிளான் பண்ணுறோமோ அந்த மாதிரி போவாங்க. நம்ம பிளான் பண்ணாத மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னோட கீ தீர்ந்துருச்சு, வேறு கீ பண்ணணும். எனக்கு வேறு எதுவும் இது பண்ண போகிறது இல்லை, வேறு எதுவும் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. நானும் பார்த்துருக்கேன், ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். அப்போது நான் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயா கொண்டு வந்து எனக்கு க்ளீனிங்க்கு விட்டுரும், இந்த க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதில் வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ணால் பெரிய விஷயம் இது பண்ணணுமா அப்படின்ட்டு கை வச்சுட்டா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பிளான் பண்ணியிருக்கேன். இது பண்ணி முடிச்சு எனக்கு தோணுச்சுன்னா இந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணிடுறேன். இப்படி தான் நான் வந்து க்ளீனிங் மோட்டிவேஷன் எடுத்துப்பேன். ஒட்டுக்கா இது ரெண்டே பண்ண போகிறோன்னு மைண்டுக்கு சொல்லிட்டோன்னா யோயோ அப்படின்ட்டு இப்போவே டயர்டாக்கி விட்டுரும். இப்போ நான் வந்து இப்போ இந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும் தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் அழகாக இதை நரைக்க முடிஞ்சால் நரைச்சிட்டு அடுத்தது இந்த பாட்டிலுக்கு வரலான்ட்டு இருக்கேன். ஐ மீன் இந்த ரேக்குக்கு வரலான். கொஞ்சம் முன்னாடியே வச்சு நம்ம டெய்லி எடுத்து போகணும். இல்லை ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, முன்னாடியே இருக்கா போய் பார்த்து. முன்னாடி இருக்கா. நானும் இந்த பிஸ்கட்டோட குக்கீஸ் செய்யணும்னு தான் இருக்கேன், ஆனால் செய்யவே இல்லை. கடைசிக்கு இப்படியே சாப்பிட்டோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நீட்டாக கீழே தள்ளிட்டு அதெல்லாம் இருக்குது. புது இதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் தானே. அப்படியே புதுசாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பழகிடும். என்ன போயிட்டு அப்படிங்கிற மாதிரி மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. அரைச்சது வந்து என்கிட்ட தீர்ந்துச்சு, அதனால் நான் இதில் கொட்டிக்கிறேன். வெந்தயம் இதெல்லாம் என்கிட்ட வந்துட்டு ஆல்ரெடி இது இருக்குது. டப்பா தான் ஃபுல் டப்பா, அஞ்சு பெட்டி டப்பாவில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் தனித்தனியாக போடலை, அதெல்லாம் ஒட்டுக்காக எடுத்து போடுறது தான் ஈஸியாக இருக்குது. நான் அலின்சீட்ஸ் வந்து நான் மறக்கிறேன் எப்போதும் யூஸ் பண்ணுறது. ரொம்ப நல்ல தேவை. எங்கள் அக்காவுக்கு வந்து இன்னும் ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவளுக்காவது மறக்காமல் செஞ்சு கொடுப்போம். அதனால் நான் அதை வந்துட்டு ஒரு பாட்டிலே போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 6 பாட்டில் தான் ஃபில் ஆச்சு. நீ 2 பாட்டில் இருக்குது, 6 பாட்டில் தரும் அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அதில் எது கிடைக்குதோ அப்போ வந்து நான் வச்சு கிடைக்கும்.
கீழே வச்சிடலாம். மேலே வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. முன்னாடி வேணுங்கிறதுலாம் இந்த பிரியாணி மசாலாலாம் நம்ம பிரியாணி அந்த டைமில் தான் எடுப்போம். அதனால் அதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இதெல்லாம் முன்னாடி வச்சுக்கலாம். பெரிய பொட்டல் வந்து ஒன்று வந்து நான் மெயினாக என்னோட டீ பவுடர் வந்து கொட்டி வைக்க போகிறேங்க. இந்த சின்ன பாட்டிலில் தான் கொட்டிக்கலாம்னு நினச்சேன். சரி, நம்ம வாங்கினது இந்த பாட்டில் தான் வாங்குவோம். இந்த பெரியது இதை கொட்டிட்டு இந்த பாக்ஸ் அங்கே அன்வான்டாக இருக்குது, அது இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம்னு இருக்கேன். இது பருப்புக்கு அந்த நீளமான பாக்ஸஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பாக்ஸை போட்டுக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதை போட்டுக்கலாம்னு இருக்கேன். ரெண்டு ஐட்டம்ஸும் இங்கே தான் அடிக்க போகிறேன். மேலே வேணாமா? மேலே வேணாம், ஏன்னா அது மறைஞ்சிடும். அதனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இந்த சைடு இருக்கிறேன். இதெல்லாம் இங்கே ப்ரௌன் சுகர், அடுத்தது சுகரும் சர்க்கரையும் மெயின் எடுக்கலாம். சரி, இதை க்ளீன் பண்ணிட்டேன். பார்க்குறக்கும் அழகாக தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் அப்படியே டேர்ன் பண்ணி கீழே பார்த்தோன்னு வைங்களேன், வரும் லிப்ஸ்டிக் குப்பை போட்டது இல்லாமல் என்னோடய கவுண்டர் டாப் வேறு இப்படி ஆக்கி வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும்னு தோணுது மைண்டுக்கு. ஆனால் ரெஸ்ட் எடுக்க போனால் அப்படியே உட்காந்துருவேன். அது வேணால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். இப்போ என்னோடய மைண்ட் செட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போனால் கூட செஞ்சுக்கிறேன். அதனால் நான் வேலை முடிச்சுட்டே போகிறேன். சூப்பராக ரெடி ஆச்சு. உண்மையுமே ஒரு மனம் வந்து சொல்லவே அப்படி ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்குது. செம்ம மனம் சொல்லிட்டு நான் பண்ணுற கேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக பேக் ஆகிருக்கு, ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். அப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கேக்கு வேறு லெவலில் இருக்குது. கட் பண்ணும், அது வந்து இப்படி தான் கட் பண்ண போகிறேன். ஓஜி மாது கேக்கு இங்கே மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது, அது அப்படி தான் வரும். செம்ம பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறது. அப்படியா? தெரியல, எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். சாக்லேட் அண்ட் மேங்கோ வேறு லெவல். செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த சொல்ல அவ்வளோ எம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குமே. செம்மையாக ஒரு மார்க்கெட் டைம் கேக் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அக்காவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன். கொஞ்சம் பீசஸ் மட்டும் அவளுக்கு பேக் பண்ணிவிட்டு மீதி பீசஸ் இங்கே தான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்படியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே போடுவாங்க தெரியாது, எடுத்து வைப்பேன். வந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு தான். இந்த பீஸோட டேஸ்ட் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. இன்னைக்கும் பங்கு வந்து பிரிச்சிருக்கேன். இது ஒரு 4-5 பீஸ் அப்படிக்கு, மீதி இதெல்லாமே அக்கா கொண்டு போகிறது. இதில் எனக்கு அவசரத்துக்கு மூடி கிடக்கல, அதனால் நான் இப்படியே மூடிக்கிறேன். நாங்கள் வந்துட்டோம். காலையிலேருந்து நாங்களும் ஒரு நாள் வரோன்னு பார்த்துட்டு சப்பாத்தி அப்படிதான் வரும். குழந்தைகளுக்கு பல் என்ன கண்டிஷன் ஆகும்? அதெல்லாம் பனானா சாப்பிட்டியா ப்ரோனி? மார்பிள் கேக் போயிடுச்சுள்ள. செம்ம சாஃப்டாக இருக்குது.
ஃப்ளப்பியா இப்போ சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது, நாளைக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாளைக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது. எடுத்து வைக்க மாட்டேங்கிறான். சூப்பராக மார்பிள் கேக்கு இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக. டீ கேக்கு சூப்பராக இருக்கு. இது மாதிரி தான் இது எப்படின்னு சொல்றது தெரியாது. ஆனால் இதுதான் ரொம்ப நாள் சாப்பிடணும் போல. மூஞ்சி மோ கழுவ மாட்டான். கேக்குன்னு சொன்னது கழுவி உட்கார்ந்துருக்கான் பாருங்க. என் பையன் கேக் ஃப்ளேவர் பையன் எவ்வளோ பிடிச்சிருக்கு. குட்டி துண்டா எடுத்தேன். ஏய் சல்வா காமிச்சுடுவேன் எப்படி இருக்கு சாப்பிடுவது எப்படி இருக்கு. கரெக்டாக சொல்லு. உனக்கு வேணுமா? இப்படி சொல்லாமா? ஒரு பீஸ் தான் ஆளுக்கு.